அண்மை செய்தி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணையை வந்தடைந்த நிலையில் நீர் திறப்பானது அந்த நிகழ்ச்சியானது நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். சுதா, அதாவது தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தண்ணீரானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அதன் உபரி நீர் கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அணையின் முழு கொள்ளவை எட்டியதால் இதற்கிடையில் அணையின் பாதுகாப்பை கருதியும் டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடவும் கடந்த 28ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து KN நேரு திறந்து வைத்தார். இந்த தண்ணீர் நேற்று இரவு கல்லணைக்கு வந்தடைந்தது. இதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் சுமார் 11.5 லட்சம் ஏக்கர் பாசனத்தை மேற்கொள்ளும் ஏதுவாக காவேரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீரானது இன்று காலை திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, TRB ராஜா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அதே போன்று தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். விவசாய பிரதிநிதிகள் ஏராளமான இதில் கலந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவிரியில் வினாடிக்கு 1500 கன அடியும், வெண்ணாற்றில் வினாடிக்கு 1000 கன அடியும், கல்லணை கால்வாய் வினாடிக்கு 500 கன அடியும், கொள்ளிடத்தில் வினாடிக்கு 400 கன அடி வீதம் மொத்தம் 3400 கன அடியான தண்ணீரானது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.